Hi friends, welcome to another video. சைனாவால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறத சைனா வந்து பேக் டு பேக் வந்து நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனாங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் பேண்டமிக் ஊகான் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு விலங்குலேருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆனதாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் அது விலங்குலேருந்து ஸ்ப்ரெட் ஆகல. ஊகான்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு லேப்லேருந்து தான் வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்து சொல்லியிருந்தது. அமெரிக்காவில் இருக்கிற உளவுத்துறைக்கு வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CIA அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CIA அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா வந்து வெளிநாட்டில் நிறைய ஸ்பை வச்சுருப்பாங்க. அங்கே என்ன நடக்குது, உளவாளிகள்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் நிறைய அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பை தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெபார்ட்டரியிலேருந்து தான் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு CIA ஏஜென்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து அஃபிஷியலாக வந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் பேக் டு பேக் வந்து ட்ரம்ப் அவர்களும் வந்து நிறைய விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிறது வந்து இப்போ கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்றது மாறிடுச்சு. நிறைய இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து அனுப்புறதுலேயும் அவர் வந்து ரொம்ப முனைப்பு காமிச்சிட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ H1B விசாவை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதில் வந்து I-140 ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அதில் ஃபில்டர் பண்ணி தான் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குற மாதிரியும், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிற பர்சன் தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியும், ஸ்கில்ஸ் இல்லாத பர்சனை வந்து நாடு கடத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டு இருக்காரு.